ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்திலேருந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் அறுவடை பண்ணுறோம். இந்த கீரையை சாப்பிட்டா நம்ம மேனியும் பொன் மாதிரி மாறுமா, அதனால தான் இதுக்கு பொன்னாங்கண்ணின்னு பேர் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணுறது சிவப்பு தண்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை கண்ணுக்கு ரொம்பவே நல்லது, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்போ கீரையை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு, தனியா, மிளகாய் பொடி எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துகிட்டு ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறுறது வரைக்கும் நல்லா கிளறி விடணும். சின்ன வெங்காயம் நீங்கள் போடலைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்தாச்சு. நல்லா பழுத்த தக்காளின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி இன்றைக்கி தான் அறுவடை பண்ணது, அதுதான் பச்சை கலரில் இருக்குது. அடுப்பில் அம்மாவை தீ வைக்க சொன்னோம், நிறையவே வச்சுட்டாங்க, அதனால் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். இப்போ இதை லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லது. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அதையே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விடணும். கீரை சமைக்கிறப்போ மூடி போடாமல் சமைச்சா நல்லது. நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, அந்த எண்ணெயிலே தான் வதக்கினேன். இதுவே கரெக்டாக இருந்துச்சு. நம்ம கீரை தொக்கு ரெடியாச்சு. சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.